Those who prepare green war, wars with gas, wars with fire, victory with no survivors, would put on clean clothes and walk about with their brothers in the shade, doing nothing. Pablo, இந்த கவிதையோட அர்த்தம் என்னன்னு சொல்லு பாப்போம். இதோட அர்த்தம் என்னன்னா, ஜெயிச்சும் கூட தோத்து போகிறது. அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, கடைசியில தோல்வி ரெண்டு பக்கமும் தான் ஏற்படுது. அண்டர்ஸ்டுட்? ஜெயிச்சவங்க தோத்து போகிறது. மேம், எஸ் மேம், இவன் பேர் மன்னு சௌத்ரி. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜாயின் பண்ணுவான்னு. ஓ ஹா, ப்ளீஸ் கம் இன். இப்போ நீ முதல்ல மனு வந்து உட்காரு. You'll have something, coffee? இப்போ முதல்ல நீ இத படிக்க ஆரம்பி. இந்த முறை சிலபஸ்ல இதுதான் வரும். மச்சாண்டே, இன்னையிலேருந்து பால்கனி ஷோ நிறுத்திடு, லைவ் ஷோ ஆரம்பிச்சிடலாம். பாரு, உனக்கு லவ் சம்மந்தமான புக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. டேய், நீ அங்கே நல்லா பாடுறா, நல்லா என்ஜாய் பண்ணு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுதுடா. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருக்காடா, அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கா. போதுண்டா போதும், ரொம்ப புகழாத. சரி, லவ்ல கிவ்ல விழுத்துறாதே. படா, உனக்காக காஃபி இந்தா குடி. ஆ, இப்ப ஆரம்பிக்கலாமா? நீ எப்பொழுது ஏன் இந்த மாதிரி டைப் ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருக்க டார்லிங்? எனக்கு தெரியும் நீ ரொம்ப மாடர்னான கேர்ள்னு. இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ நல்லவங்க இல்லை. நான் உனக்காக இருக்கேன், மிஸ் மாலினிக்காக, உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக. ஆனால் இதை வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீ மற்றவங்கள மயக்க பார்க்குறியா, இல்லைனா உன்னை பார்த்து பொறாமப்படணும்னு நினைக்கிறியா? இல்லை 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 இல்லை, அப்போல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. ஆனால் நான் இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும் இவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக. மனோ, நீ இன்னும் தூங்கலையா? ராத்திரி மணி 2 ஆச்சே. அம்மா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கதவை தட்டிட்டு உள்ள வாங்கன்னு. அம்மா கிட்ட ஏன்டா வெக்கப்படுற? என்கிட்ட என்ன மறைக்கிற நீ? நாளை காலையில காலேஜ் போகணும்ல, படுத்துக்கோ. சரி, இன்னொரு லெசன் படிச்சுட்டு தூங்குறேன். என் செல்ல குட்டி, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற நீ. என் புள்ள மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாது. சரி, அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு அந்த காஸ்ட்லியான மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறேன், ஓகேவா? ஆக்சுவலி மம்மி, நான் மொபைல் ஃபோனில் பணத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்னன்னு சொல்லு.
அது வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் புக்கெல்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் எனக்கு 5000 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் அதுக்கு மட்டும் பணம் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தை அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, அவரோட லெக்சரை ஆரம்பிச்சிருவாரு. உன்னோட அப்பா எப்போதுமே அப்படிதான், நீ பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ மம்மி, யூ ஆர் மை பெஸ்ட். என்னோட செல்ல புள்ளடா நீ. சில பேருக்கு சின்ன வயசுல அவங்களோட டீச்சர் மேல ஒரு காதல் வந்துருது, இல்லனா ஒரு விதமான அட்ராக்ஷன் கண்டிப்பா வந்துருது. அந்த மாதிரியான அட்ராக்ஷனை சில பேர் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. பொதுவா நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் அத கண்டுக்கவே மாட்டோம். அதாவது நம்ம பசங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு நினைச்சுப்போம். ஆனா நம்மளால உறுதியா கண்டிப்பா சொல்ல முடியும், நம்மளோட டீச்சர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆசிரியர்கள், அவங்க தங்களோட மரியாதையை என்னைக்குமே கெடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளோட பசங்க அவங்க கிட்ட பாதுகாப்பா தான் இருப்பாங்கன்னு நினைப்போம். ஆனா இங்க ஒரு டீச்சர் எப்படின்னா அவங்களோட நடவடிக்கை ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. என்னைக்கு மண்ணு அம்பிகாவோட கைய பிடிச்சானோ அன்னைக்கு அவனை திட்டத்துக்கு பதிலா அம்பிகா எதுவுமே சொல்லல. அதுவே மனுக்கு ரொம்பவே தைரியத்தை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மண்ணு அம்பிகாவை ரகசியமா கவனிக்க ஆரம்பிச்சான். என்னென்னமோ போய் சொல்லி அவளோட டியூஷனுக்கும் போய் ஜாயின் பண்ணான். ஆனா அம்பிகாவோட பார்வையில அவன் இன்னமும் சின்ன பையன்தான். ஒருவேளை அம்பிகா நினைச்சிருந்தானா அந்த முதல் நாளே அவனை கண்டிச்சிருந்தானா இந்த பிரச்சனை வளர்ந்திருக்காது. ஆனா அந்த அம்பிகாவோட சின்ன கேர்லெஸ்னஸ் தான் இன்னைக்கு அந்த பையனை இவ்ளோ பெரிய குற்றத்துக்கு ஆளாக்கிருக்கு. வணக்கம், நான் தான் உங்களோட பிரகதி. இன்னைக்கு நீங்க இந்தியா அலர்ட்ல பார்க்க போறது ஒரு வித்தியாசமான கதை தான். அது காசியாபாத்தோட டீச்சர் சமுதாயத்தையே ரொம்பவே நடுங்க வச்சிருச்சு. மனு, நீயா? இங்க என்ன பண்ற? ஸ்கூலுக்கு போகல? ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். உங்களுடைய இந்த புக்கை ரிட்டர்ன்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படியே இது என்னது இது? அம்மா உங்களுக்கு ஒரு gift கொடுத்துருக்காங்க. கிஃப்டா? எனக்கா? தேங்க்யூ gift. என்னை நீங்கள் கிளாஸில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுவும் மிட்டம்ல, ஸோ அதுக்கு தான். ஓகே, சரி, உள்ள வா. பர்ஃப்யூம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ். தேங்க்யூ மனு. அண்ணா, இதெல்லாம் எதுக்காக? நானா சொன்னல மேம், நீங்கள் என்ன மிட்டம் டைமில் சேர்த்துக்கிட்டீங்க. அப்புறம் டீச்சர்ஸ் டேலாம் வருதுல்ல, அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உங்களை விட நல்ல டீச்சரை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். தேங்க்யூ ஸோ மச் மனு, நிஜமாவே நீ ரொம்ப ஸ்வீட். அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்ல? மேம், கிஃப்டெல்லாம் வேணாம். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் இங்கேயே இருந்து படிக்கலாமா மேடம்? இங்கேயா? மேம், நீங்கள் ஒரு வேளை பிஸியாக இருந்தால் பரவாயில்ல, விட்டுருங்க. நான் ஸ்கூலுக்கு போனால் டைம் பாஸ் பண்ணிப்பேன். இங்கே இருந்தால் நான் படிப்பேன்ல டீச்சர். ஓகே, சரி, இங்கேயே உட்காந்து படி. காஃபி? ம். எப்படியோ உன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டேன். இப்போ எப்படியாவது உங்கள் மனசுக்குள்ளே இடத்த பிடிக்கணும். காஃபி? மேம், இது யாரு? உங்களோட பிரதரா? இல்லை, இவன் பேர் சேகர், என்னோட புருஷன். ஐ மீன் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகி 6 மாதம் ஆகுது. அடைச்ச, நான் ஏன் இதை இவ்வளோ நாளைக்கு இங்கேயே வச்சிருந்தேன்? மேடம், என் கண் முன்னாடியே அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை கிழிச்சு போட்டாங்க. ஒருவேளை அவங்க ஏதோ நமக்கு சொல்ல வராங்க போல இருக்கு. இப்போ அவங்களுக்கு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. என்னாச்சு மேடம்? எல்லாம் ஓகே தானே? ஐ மீன் எல்லாம் இருந்தும் கூட என்கிட்ட ஒன்றுமே இல்லை தெரியுமா? டிவோர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட சிட்டி,
என்னோட வேலைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்பதான் சேகரோட பிரிவை என்னால தாங்க முடியும். ஆனா இங்க தனியா இருக்கிறது மத்த வலியை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். அதான் நான் இருக்கேன்ல. என்னாச்சு மேம்? இல்ல அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ்வளோ நேரம் நான் என்னோட துக்கத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல விஷயத்தையும் சொல்லி ஆகணும்ல. இது இந்திரநீலோட மெசேஜ். ஆக்சுவலி நாங்கள் ஒன் டே வெட்டிங் ஆப்பில் தான் சந்தித்தோம். இப்போ பாய் ஃப்ரெண்டுன்னெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் என் மனசை தொட்டுட்டான். மெதுவாக பார்ப்போம். நல்ல ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ நான் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மனு, யூ வெரி ஸ்வீட். தேங்க்யூ மேம். இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிஃப்டையும் உங்ககிட்ட வந்து சேர்த்துருவேன். நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். மனு தள்ளிப்போ. மேம், எப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே நான் ரொம்ப பைத்தியமாக இருக்கேன். நான் எப்பொழுதுமே உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எப்போவுமே லோன்லியாக ஃபீல் பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நானும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்காக கண்டவன் கூட சுத்துவேன்னு அர்த்தம் இல்ல. நீ என்னை விட 10ல இருந்து 15 வயசு சின்னவன். மேடம், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ரொம்ப மாடர்னாக இருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மேம், பசங்க கல்யாணம் பண்ணும்போது தன்னோட 11 வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை மேடம். காதலுக்கு வேதங்கள் கிடையாது, ஜாதி மதம் சின்னவன் பெரியவன் எதுவுமே கிடையாது மேடம். ஒன்லி லவ் தான் மேடம். என்ன பண்ற நீ? வெளியே போ. God. மேம் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐ எம் சாரி, ஐ எம் வெரி 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 சாரி. என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். நான் உங்களை அவசரப்பட்டு இப்படி ஹக் பண்ணியிருக்க கூடாது தான் மேம். அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கு ஃப்ரெண்டு யாரும் இல்லைல்ல மேம். உங்களை பற்றி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் சாரி மேடம், ப்ளீஸ். நான் உங்களை அந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்கவே கூடாது. ஐ எம் வெரி சாரி. மனு, முதல்ல எங்க இருந்து போ. நீங்கள் என்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். நான் இங்கேயே தான் உட்காந்துருப்பேன். சரி, ஓகே ஓகே, நான் உன்னை மன்னிச்சுட்டேன். இங்க இருந்து முதல்ல போயிடு. கண்டிப்பா? அப்படின்னா நீங்கள் என் கூட வெளியே வருவீங்களா டின்னர் டேட்டுக்கு? டேட்டா? அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு எங்கே ஒயின் கிடைக்குமோ அங்கே நான் கூட்டு போவேன். ப்ளீஸ் வேணான்னு சொல்லிடாதீங்க. நான் வைன் குடிப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஓ, அப்போ அந்த நைட்ல ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்குற அந்த ஆள் நீதானா? ரைட். எவ்வளோ நாளா இதெல்லாம் நடக்குது? என்னைக்கு இருந்துன்னா முதல்ல நான் பார்த்ததுல இருந்து. மேம் ப்ளீஸ் ஓகே சொல்லுங்க. நீ ரொம்ப சின்ன பையன், என்னால உன் கூட வெளியே வர முடியாது. அது நல்லாவும் இருக்காது. ப்ளீஸ். ஆனா டேட்ட நம்ம வீட்லயே வச்சுக்கலாம்ல? வைன் நான் வாங்கிட்டு வரேன், சாப்பாடு நீ ஆர்டர் பண்ணு. So date confirmed. ஆனா எந்த ஃபில்மி ரொமான்டிக் விஷயத்தையும் இல்லை செய்ய மாட்டேன். டேட் கன்ஃபார்ம் தானே?